ஒரு வாரத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. அதுல வந்து அவரு இதுக்கப்புறம் கொள்கைகளுக்கான காலம் இல்ல. கொள்கைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேசாமயே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கொள்கை, சித்தாந்தம், கம்யூனிசம், மார்க்சிசம் இதெல்லாம் தேவையில்ல. இத பத்திலாம் பேச தேவையில்ல. இளைஞர்களுக்கு அது தேவையில்ல. காலம் மாறி போச்சு. அப்படி நெறைய விஷயம் பேசியிருந்தாரு. இந்த இசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளுக்கான காலகட்டமே முடிஞ்சு போச்சு. மாறிடுச்சு. இதற்கு கொள்கை என்று நான் கேட்கிறேன். இந்த கருத்திலும் வேணான்றேன். ஃபர்ஸ்ட் கருத்தியல படிக்கிறதுக்கு பொறுமை இல்ல. கொள்கைகள்லாம் இப்ப தமிழ்நாடுக்கு முக்கியமா அப்படின்றதுக்குள்ள இப்ப நம்ம போக தேவையில்ல. ஏன்னா திராவிடம் என்ன கொள்கையை பேசுது, பெரியாரிசம் என்ன பேசுது, அம்பேத்கரிசம் என்ன பேசுது, இது எதுவுமே தெரியாம தான் இளைஞர்களா நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். ஓட்டிங், எந்த கட்சி ஜெயிக்குது, எந்த கட்சி ஜெயிக்கல, யாருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம், எதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம், இது எதுவுமே தெரியாம தான் இருக்கும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. லவ் பண்ண காரணத்தினால ஒரு பையன் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த பையன் செத்துட்டான். இப்ப அந்த பையன் லவ் பண்ண அந்த பொண்ணோட அப்பா எந்த கட்சி, எந்த கட்சியோட நிர்வாகி, அவர் என்ன பவர்ல வந்து இதை பண்ணாரு, இது ஆணவ கொலையா, இது என்ன, இதுக்குள்ளெல்லாம் போறதை தாண்டி இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு எதிராக வந்து சாலை மறியல் நடந்துட்டு இருக்கு கேளம்பாக்கத்துல. அந்த விஷயத்த பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்கன்றதுனால மட்டுமே இதுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்காம நிறைய இன்ஃப்ளூயன்சர், இளைஞர்கள், சப்போர்ட் பண்றவன், என் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு, யாருமே இதை பத்தி பேசாம இருக்காங்க. ஏன்னா அந்த தப்பை பண்ணவன் நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு கட்சியோட நிர்வாகி அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டுமே ஒரு தப்பை ஏத்துக்கிறது இருக்குல்ல, இந்த மனநிலை நமக்குள்ள வந்துருச்சு. கொள்கை ஏன் முக்கியம், ஏன் வந்து நம்ம ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றோம், தமிழ்நாடு அரசியல் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, இப்போ அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்மளாம் என்னவா மாறிட்டு இருக்கோம், நீ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற, நான் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், எனக்கு நீ ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளாம் டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி திட்டிக்கிறோம். நீ என்ன அசிங்கமாக திட்டுற, என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிற, நான் பதிலுக்கு ஒன்றை திட்டுறேன், நீ பெருசா நான் பெருசா, ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. நமக்குலாம் என்ன பதில்னே தெரில. அட்லீஸ்ட் இப்போயும் சொல்கிறேன், எந்த கட்சியும் தூக்கி பிடிக்காம இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. பையன் செத்துட்டான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கீங்கல்ல, நீ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற, நாளைக்கு உனக்கும் நடக்கும். அப்போ உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு அதே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதால அவன் வாயை மூடிட்டு இருப்பான், நம்ம எல்லாம் காலியாகும்.